துணி எடுத்து காட்டு. என்ன திட்டாத, நான் உன்னோட காலில் வரைக்கும் இருக்க முடியாது. கார் எடுத்துக்கணும் தான் வந்திருக்கேன். உடனே கிளம்புனா தான் காலைல ஷிஃப்ட்டுக்கு போக முடியும். மாமா, உங்களெல்லாம் மறந்துட்டீங்களா மாமா? அக்கா உங்க நினைப்பாவே கிடக்கு. வீட்டுக்கு வரவே மாட்டீங்களா? மாதவி வந்து பாருங்களேன். உங்களை மாதிரியேதான் இருக்குது, உங்களை மாதிரியேதான் நடக்குது. உங்க போட்டோவை பார்த்து பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லுங்க மாமா. எங்கே 2 வருஷம் போறியாமே? உங்க ஐயா ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரா? கேள்விப்பட்டேன். நீ எல்லாம் என்னடா மண்ணாக்கட்டியா படிச்ச? இன்னும் உனக்கு யோசனை? உன் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கு தெரியாதா? நேத்து உன் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன்டா. பிள்ளையாளாது ஓடி வந்த கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிச்சு. உன் பொண்டாட்டி முகத்தை என்னால பார்க்கவே முடியலடா. ஒரு வார்த்தை கூட பேசல. ஊடே எழ உழுந்த ஊடு மாதிரி இருக்கு. நீ இந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவேன் நான் சொல்லியிருக்கேன். நீ வருவே இல்லையான்னு எதிர்பார்த்து இருக்கா. உன் வாழ்க்கை எங்க வரைக்கும் நடிச்சு நீ ஓடிக்கிட்டு இருக்க. ரொம்ப பக்கத்துல இருக்குடா. நீ மனசு வச்சா ஒரு நொடியில உன் பொண்டாட்டி பிள்ளையும் தோழடா. நீ சொல்ற மாதிரி ஒரு கேமரா ஆசை இல்லடா. இந்த வந்து பள்ளு நான் வரேன்னு தெரியல. குழந்தைய கூட கூடாது. நான் மனுஷன் தெரியல. என்ன இருந்து படைச்சிருக்கு. இவெல்லாம் கழிச்சு எல்லாம் அவமானத்தை செருப்படி பொறுத்து தாண்ட வந்திருக்கு. வாங்க ஒரு வார்த்தை கூப்பிடல. அங்க பாரு செலவு மாதிரி நிக்கிறான் பாரு. ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்குள்ள போய் கூப்பிடு. நான் இத சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்பேன். நான் சொல்றதையே எடுத்துக்க போறேன். நீங்க எல்லாம் படிச்சவங்க. ஒரு பொண்ணோட பாவத்தை மட்டும் ஏத்துக்காதீங்க. சார் குழிய மூடிட்டாங்க சார். அதனால காரை இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன். போலாமா சார்? போங்க பாரு. நான் கிளம்பட்டேன். என்ன பாச்சு சார்? புது கார் ஆச்சு சார். நல்லாதான் இருந்தது. என்னன்னே தெரியல சார். சார் பிளீஸ் சீக்கிரம். சரிங்க சார், நான் என்னன்னு பாத்துறேன் கொஞ்சம்.
என்னால தனியா இருக்க முடியாதுங்க. எங்கடா போறேன்? நான் எங்க போறேன்? நான் எங்க போனாலும் நினைப்போட தான் இருப்பேன். சார் இங்க பாருங்க சார், நான் பயந்தா போயிட்டேன் சார். குழந்தைங்க ஏதோ சைலன்சர்ல வாழைக்காய சொருகி வச்சிருந்திருக்கு, நான் பார்க்காம விட்டேன் சார். வந்து உட்காருங்க சார் ப்ளீஸ். நான் 10 நிமிஷத்துல கொண்டு போய் உங்களை மாயத்துல விட்டுறேன், வாங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கட போவேன்? தெய்வம், அப்போ இந்த முறையை மன்னிச்சு உங்களை இனிமே தனியா தவிக்க விட்டு போக மாட்டேன். போயிட்டு